ஆணுக்கும் பெண்ணுக்கும் பயிற்சி அளிப்பது பெரிய விஷயம். ஒரு காலத்தில் கல்வி கொடுப்பது மட்டும்தான் பெரிய விஷயம். இன்றைக்கு கற்ற பெண்களை நிர்வகிப்பது என்பது குடும்பங்களில் மிகப்பெரிய விஷயமாக இருக்கிறது. ஆண்களும் பெண்களும் அதை கற்றுக்கொள்ள வேண்டும். இப்ப எப்படி கத்துக்கிறது நான் சொல்லட்டுமா? பெண்கள், நான் நல்லா பேசுறேன்ல, சத்தமா பேசுறேன்ல, வீட்டுல அப்படி பேசுறேன்னு வச்சுக்கோங்களேன், என் அண்ணன் சொல்வார், என்னது இது, இதெல்லாம் மேடையில் வச்சுக்கோ. மேடையில் 4 பேர் கை தட்டுவாங்க, வீட்டுல இதெல்லாம் செல்லுபடி ஆகாது. எங்க அண்ணன், என் வீட்டுக்கார எப்படி சொல்லுவார் தெரியுமா? என் அண்ணனோட நான் 3 நாள் பேச மாட்டேன், எனக்கு அவனுக்கு தான் பிரச்சனை, அவனுக்கான வேலைகளை நான் செய்ய மாட்டேன். ஆனா எங்க வீட்டுல எப்படி சொல்வார் பாருங்க, நான் ஏதாவது ஒரு அநியாயமா பேசுறேன் தான் வச்சுக்கோங்களேன், சத்தமா பேசுங்க, சுல்தானா மேடையில் எவ்வளவு நல்லா பேசுறீங்க, எவ்வளவு பேர் கை தட்டுறாங்க, அதே மாதிரி வீட்டுல நடந்துக்கலாம்ல, ஏன் இப்படி அநியாயம் பண்றீங்க? வீட்டுல மேடையில் மட்டும் நல்லா பேசுவீங்களா? நான் அடங்குறேன். படித்த பெண்ணுக்கு அங்கீகாரம் கொடுங்கள். அந்த அங்கீகாரம் என்பது ஒரு சுயமரியாதை. அந்த சுயமரியாதையை கொடுத்து நான் எல்லா மீட்டிங்லயும் சொல்றேன், ஒரு பெண்ணுக்கு பணம், பதவி, திருமணம், குழந்தை, வாய்ப்புகள், வசதிகள், செல்வாக்கு, பதவி எதுவும் வேணாங்க. எல்லாம் இருந்தும் கூட ஒரு பெண்ணால் கோபமாகவும் சோகமாகவும்